சின்ன திரையில நடிகர் சபரி அவர்கள் ரொம்பவே பிரபலமான நபர். இப்போ பிக் பாஸ் மூலியமா இன்னமும் ரீச் ஆயிட்டாரு அப்படின்னே வந்து சொல்லலாம். சமீபத்தில இன்டர்வியூல 4 சீரியல் ஆக்ட்ரஸ் உடைய ஃபோட்டோஸ வந்து காமிச்சு, இதில வந்து ஒருத்தவங்களுக்கு நீங்க வந்து பிரதரா நடிக்கணும், ஒருத்தவங்கள நீங்க டேட் பண்ணணும், ஒருத்தவங்களுக்கு நீங்க ஆக்டிங் சொல்லிக் குடுக்கணும், இன்னொருத்தவங்களுக்கு நீங்க அவார்ட் குடுக்கணும் அப்படின்னா, யார் யாருக்கு என்னென்ன தருவீங்கன்னு. அந்த 4 புகைப்படங்கள்ல யார் யார் இருந்தாங்கன்னா, ஆக்ட்ரஸ் தர்ஷிகா, கோமதி பிரியா, சாத்திகா, லக்ஷ்மி பிரியா. தர்ஷிகா வந்து எல்லாருக்குமே தெரியும். ஆ நெறைய சீரியல் பண்ணியிருக்காங்க. டக்குன்னு சொல்லணும்னா, தென்றல் வந்து என்னை தொடும் சீரியல்ல வந்து பண்ணியிருப்பாங்க. அண்ட் கோமதி பிரியா இப்ப சிறகடிக்க ஆசை சீரியல்ல மீனா கதாபாத்திரம் பண்ணிட்டு இருக்காங்க. நம்ம லக்ஷ்மி பிரியா மகாநதி சீரியல்ல காவேரி கதாபாத்திரம் பண்ணிட்டு இருக்காங்க. அண்ட் சாத்திகா வந்து நெறைய சீரியல்ல வந்து வில்லி கதாபாத்திரம்லாம் வந்து பண்ணியிருக்காங்க. ஸோ, இந்த 4 பேர்ல வந்துட்டு யார் யாருக்கு என்னென்ன வந்து இது பண்ணுவீங்க அப்படின்னு வந்து கேட்டதற்கு, சபரி அவர்கள் வந்து தர்ஷிகா கூட நான் வந்து அந்த ஒரு பிரதர், சிஸ்டர் அப்படின்ற ஒரு ரிலேஷன்ஷிப்ல நடிக்கிறதுக்கு தயாரா இருக்கேன் அப்படின்ற மாரி சொல்லியிருந்தாங்க. அண்ட் டேட்டிங் அப்படின்னக்குள்ள கோமதி பிரியாவ வந்து சொல்லியிருந்தாங்க. எக்ஸ்பெக்ட் பண்ணாத ஒண்ணு தானே? ஆமா. நாங்க வந்து கிட்டத்தட்ட 2 வருஷம் நாங்க வந்து ஒண்ணா நடிச்சிருக்கோம். ஆனா, சின்னதா ஒரு காஃபி குடிக்க கூட நாங்க வெளியில போனதில்ல. அதனால கோமதி பிரியா கூட நான் டேட்டிங் வந்து போவேன் அப்படின்ற மாரி வந்து சொல்லியிருக்காங்க. அண்ட் சாத்திகா அவர்களுக்கு நான் நடிப்பு சொல்லி தருவேன். ஏன்னா, அவ சைல்டு ஆர்டிஸ்ட், ஜூனியர் ஆர்டிஸ்ட்லேருந்தே வந்து அவ நடிச்சுக்கிட்டு இருக்கா. அதனால இன்னும் அந்த சைல்டிஷ்னஸ் வந்து அவகிட்ட இருக்கு. அதனால நான் வந்து ஆக்டிங் அவளுக்கு சொல்லி தரேன் அப்படின்ற மாரி சொல்லியிருந்தாங்க. அண்ட் ஃபைனலி நம்ம லக்ஷ்மி பிரியா, அதாவது நம்ம மகாநதி காவேரிக்கு வந்துட்டு என்ன சொல்லியிருந்தாங்க, என்ன அவார்டு வந்து குடுப்பேன் அப்படின்னு வந்து சொல்லியிருந்தாங்கன்னா, நம்பிக்கை நாயகி அவார்ட் கோஸ் டூ லக்ஷ்மி பிரியா அப்படின்ற மாரி வந்து சொல்லியிருந்தாங்க. ஸோ, அது வந்து 100க்கு 100 உண்மை அப்படின்ற மாரி தான் வந்து சக கலைஞர்களும் சொல்றாங்க. ஏன்னா, அ ஒரு நம்பிக்கை அப்படின்னு வந்து வச்சுட்டா, அந்த ஒரு நம்பிக்கைக்காக என்ன வேணாலும் வந்து செய்வா லக்ஷ்மி. அந்த அளவுக்கு ஒரு பியூரான ஒரு சோல். ஸோ, நம்பிக்கை நாயகி அவார்டு வந்து லக்ஷ்மி பிரியாவுக்கு அப்படின்னு சொன்ன உடனே, அந்த ஒரு வீடியோ போய்க்கிட்டு இருக்கு இல்லையா? அந்த ஒரு ரீல் மாரி போய்க்கிட்டு இருக்கு இல்லையா? சபரியோட இன்டர்வியூ. அதுக்கு கீழ நம்ம லக்ஷ்மி பிரியாவுமே வந்துட்டு, இந்த ஒரு அவார்டு வந்து எனக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கு அப்படின்ற மாரி, தட் மீன்ஸ் டு மீ லாட் அப்படின்ற மாரி சொல்லி நெறைய ஹார்ட்லாம் வந்து போட்டு, அழகா வந்து அவங்களுமே கமெண்ட் பண்ணியிருந்தாங்க. ஸோ, இத பத்தி நீங்க என்ன நெனைக்கிறீங்க? உங்களுடைய கருத்து என்ன? அப்படின்றத கீழ உள்ள கமெண்ட் பாக்ஸ்ல குறிப்பிட்டு சொல்லுங்க. மறக்காம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துல உள்ள பெல் ஐகான கிளிக் பண்ணிடுங்க.